கிரியா பாபாஜி நம ஓம். வணக்கம் நேயர்களே, எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீவாஞ்சியா திருத்தலம். அதாவது கும்பகோணத்திலிருந்து ஒரு 28-30 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற ஒரு திருத்தலம் ஸ்ரீவாஞ்சியம். மங்களாம்பிகா சமேத ஸ்ரீவாஞ்சிநாதர் இந்த ஸ்தலத்தில் நமக்கு அருள்பாலிக்கிறார். இந்த ஸ்தலம் மகிமை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. தேராத பிணி தீர்க்கும் திருத்தலம் இது. நீங்க எல்லோரும் ஒரு முறை தரிசிக்க வேண்டிய திருத்தலம். கார்த்திகை மாச ஞாயிற்றுக்கிழமை, சோமவாரம், அதாவது திங்கட்கிழமை, ரெண்டும் விசேஷமான நாட்கள். இங்க அந்த விசேஷங்களை ராஜராஜ குருக்களும் சுவாமிநாத குருக்கள் மாமாவும் நமக்காக இந்த வீடியோவில் பேசியிருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கொஞ்சம் பெரிய வீடியோ தான். ஏன்னா நீங்கள் இந்த திருத்தலத்துக்கு உள்ளே போய் எல்லா எல்லா கோவிலையும் சுவாமியும் தரிசனம் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வயது முதிர்ந்தவர்கள், பெரியவர்கள் எல்லாம் வெளியில் போக முடியாமல் இருப்பாங்க. அவங்க எல்லாமே இந்த எல்லா சுவாமிகளையும் தரிசனம் பண்ண மாதிரி நாங்கள் முழுக்க இந்த வீடியோவை கவர் பண்ணியிருக்கோம். இந்த திருத்தலத்தை மகிமை என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். என்னுடைய அன்பு சகோதரி திருமதி கிரிஜா ஜெகதீசன் அவர்கள், அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடுத்தியிருந்த வேஷ்டி சட்டையெல்லாம் கொண்டு போய் கோவிலில் வச்சுட்டு பகவான்கிட்ட வேண்டின்ட்டு, அதாவது ஸ்ரீவாஞ்சி பகவான்கிட்ட வேண்டிட்டு வந்து அவர் அதுக்கு மேலே 20 வருஷம் நல்லா இருந்திருக்கார். இதற்கு திருமதி கிரிஜா ஜெகதீசன் அவர்கள் சாட்சி. அதனால இந்த திருத்தலம் மிகவும் சக்தி வாய்ந்த திருத்தலம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. நீங்கள் உள்ளே போய் திருத்தலத்தை தரிசித்த மாதிரியே இருக்கும். வாங்க ஸ்ரீவாஞ்சியம் ஸ்ரீவாஞ்சிநாத சுவாமி போய் தரிசிக்கலாம். எங்கிருந்து இருக்கிற கோபுரம் ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாத பெருமாள் சன்னதியில் கோபுரம் நிமிர்ந்து நிற்கிறது. இந்த திருத்தலம் ஸ்ரீ வாஞ்சிநாத பெருமாளின் பிரசித்தி பெற்ற திருத்தலம். இது முதலில் குப்த கங்கை என்று போற்றப்படும் குளத்தில் குறைந்தபட்சம் புரக்ஷணம் பண்ணின், அதாவது கைகால் அலம்பி தலையில் தீர்த்தம் தெளித்துக் கொள்வது சாலச் சிறந்தது. முடிந்தால் இங்கு குளியல் போடலாம். குளியல் போடுவது நல்லது. இந்த குளம் குப்த கங்கை என போற்றப்படுகிறது. கங்கையின் பாவங்களை களைய கங்கையே இங்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. இங்கு படித்துறை விநாயகர் இருக்கிறார், அதாவது குடக்கரை விநாயகர். இது பாருங்கள், இதுதான் குப்த கங்கை. கங்கை தன்னுடைய பாவத்தை கழுவுவதற்காக இந்த குளத்தில் ஸ்நானம் செய்வதாக ஐதீகம். விநாயகர் குளத்தில் முதலில் நீராடிவிட்டு பிறகு விநாயகப் பெருமானை தரிசித்து விட்டுத்தான் சித்திரகுப்தரை அடுத்து தரிசிக்க வேண்டும். குளக்கரை விநாயகரை நீங்கள் தரிசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இவர் குளக்கரை விநாயகர். இதுதான் கங்கா மாதா நீராடிய திருக்குளமாகும். கோபுரம் உயர்ந்து நிற்கின்ற கோபுரம் சமீபமாக இந்த திருத்தலம் கும்பாபிஷேகம் நிகழ்த்தியிருக்கிறார்கள். சாலை கோமாதாக்கள் எல்லாம் இங்கே நம்மை பார்த்து வரவேற்கிறார்கள். அடுத்தது யமதர்மராஜா சன்னதி. அங்கு சித்திரகுப்தரும் அவர்களிடம் சென்று அவரை தரிசித்துவிட்டு அவரிடம் வேண்டுகோள் விடுத்து நம் ஆயுள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும்படி வேண்டிக் கொள்வதுதான் சாலச் சிறந்தது. யமதர்மராஜா திருத்தலத்துக்கு உள்ளே சென்று கொண்டிருக்கிறோம். குருக்கள் மாமா அமர்ந்து கொண்டிருக்கிறார். இவர்தான் இந்த யமதர்மராஜா சந்நிதியின் குருக்கள் ஆவார். மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த திருத்தலம் வாஞ்சிநாதர், அதாவது கும்பகோணத்திலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது. ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமிகள் பிரசித்தி பெற்ற திருத்தலம்.
சித்திரகுப்தர், யம தர்மராஜா இருவரும் வீற்றிருக்கிறார்கள். குருக்கள் மாமா இங்குதான். இந்த யம தர்மராஜா கோவிலுக்கு குருக்கள் மாமா இவர்தான். அடுத்த நிலை கோபுரம், 2ஆம் நிலை கோபுரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் தான் இங்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. அடுத்தது இது அன்னதான கூடம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் திறந்து வைக்கப்பட்ட அன்னதான கூடம். திருத்தலத்தின் ராஜகோபுரம். இங்கு ஸ்ரீ அபயங்கர விநாயகர் நீங்கள் தரிசிக்கிறீர்கள். இது அபயங்கர விநாயகர் உங்களுக்கு அருள்பாலிக்கிறார். வலதுபுறம் ஸ்ரீ பாலமுருகன் சந்நிதி. வலதுபுறம் ஸ்ரீ பாலமுருகன் சந்நிதி. வீற்றிருக்கின்ற கொடிமரம். நீங்கள் கொடிமரத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பிரம்மாண்டமான திருத்தலம், ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமி திருத்தலம். இங்கே பாருங்கள், அழகாக கொடிமரம் இருக்கிறது. இந்த கொடிமரத்தை நீங்கள் தரிசிக்கும்போது உங்கள் பாவங்கள் எல்லாம் களையப்படுகிறது என்பதுதான் உண்மை. மகாலட்சுமி தாயாரின் சந்நிதி, மங்களாம்பிகா சந்நிதி. இந்த ஜஸ்தம்பம் புத்துணர்வு பெற்றிருக்கிறது. இந்த ஜஸ்தம்பத்தை புதுப்பித்திருக்கிறார்கள். மிக நீண்ட ஜஸ்தம்பம் எப்படி இருக்கிறது பாருங்கள், உயரமாக. அங்குதான் சிவபெருமான் ஸ்தலம் பெற்றிருக்கிறார். தாயாரின் மங்களாம்பிகை சந்நிதி. ஸ்தல விருட்சமாக சந்தன மரம் காட்சி தருகிறது. இது ஸ்தல விருட்சம். இந்த ஸ்தல விருட்ச சந்தன மரம் ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமிகளுடைய ஸ்தல விருட்சம் ஸ்ரீ நெட்டுவன விநாயகர் திருத்தலம் அமைந்திருக்கிறது. இங்கே உங்களுக்கு நெட்டுவன விநாயகர் அருள்பாலிக்கிறார் பாருங்கள். இது அடுத்த நிலை கோபுரம். பிரம்மாண்டமாக இருக்கிறது பாருங்கள். எத்தனை பிரம்மாண்டம்! பிரம்மாண்டமான மதிச்சுவர்கள். இந்த மதிச்சுவர்களை கடந்துதான் நாம் உள்ளே செல்ல வேண்டும். இப்பொழுது சமீபத்தில் நடந்துள்ள கும்பாபிஷேகம் நன்றாக செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமியின் ஆயுள் ஆரோக்கியம் வேண்டி, உடல் பிணிகள் நீங்க இந்த திருத்தலம் வந்து வழிபடுபவர்களின் உடல் பிணியை போக்குகிறார் என்பது ஐதீகம். மங்களாம்பிகா தாயாருடன் ஸ்ரீ வாஞ்சிநாதர் இந்த திருத்தலத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். கும்பகோணத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலம் அமைந்திருக்கிறது. நீண்ட நெடிய மகிழ்ச்சுவர்கள். நாம் இப்பொழுது இந்த மேற்கு பாகத்து வந்திருக்கிறோம். கோவிலின் மேற்கு பாகத்தின் மகிழ்ச்சுவர்கள் பிரம்மாண்டமாக இருக்கிறது பாருங்கள். இங்கே கோட்சத்தில் நந்தியம்பெருமான் வீற்றிருக்கிறார் பாருங்கள். சிவசிவ என்று எழுத்துக்களால் பிரிக்கப்பட்டுள்ளது. மகிழ்ச்சுவர்கள் அத்தனையும் சிவசிவ என்றும் திருச்சிற்றம்பலம் என்றும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்தலம் வியாதி, நோய் தீர, பிணி தீர பிரசித்தி பெற்ற திருத்தலம். நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ விருப்பம் உள்ளவர்கள் இந்த திருத்தலத்தில் வந்து சிவபெருமானை வணங்கி அருள் பெறலாம். மங்களாம்பிகா 3 வேளை 3 அம்மனாக காட்சி தருகிறார். காலையில் துர்க்கையாகவும், மதியம் சரஸ்வதியாகவும், மாலையில் மகாலட்சுமியாகவும் காட்சி தருகிறார். இந்த திருத்தலம் மிகவும் பிரசித்தி பெற்றது. அனையோ முனிவர்களும் ரிஷிகளும் இங்கு வந்து ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமியை வணங்கி சென்றிருக்கிறார்கள் என்பது இந்த கோவில் நிலவுகிற ஐதீகம். இது இன்னொரு கோபுரத்தை நீங்கள் தரிசிக்கிறீர்கள் பாருங்கள். இது மற்றொரு கோபுரம். இது வில்லுமரம் உயர்ந்தோங்கி இருக்கிறது பாருங்கள். இது இன்னொரு விருட்சமாக இந்த திருத்தலத்தில் காட்சி தருகிறது. இது வில்லுமரம். இந்த திருத்தலத்தில் வந்து வழிபடுபவர்களின் உடல் பிணி நீங்கும், நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் தரும். தாயாரின் பாலாம்பிகா அம்மையாரின் பின்புறத்தில் நாம் நுழைந்து கொண்டிருக்கிறோம். பாலாம்பிகா அம்மையின் பின்புறம் தாயார் சந்நிதியின் என்று சொல்வார்கள். அம்பாள் கிழக்கு பாகத்தில் வந்திருக்கிறோம். இந்த கிழக்கு பாகத்தில் இருந்து உள்ளே கோவிலுக்கு பிரவேசிக்க முடியும். திருத்தலம் மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலம். தெரிகிறதா? உள்ளே சிவசிவ என்று நம்மை அன்புடன் அழைக்கிறது. இடதுபுறம் விநாயகரும் வலதுபுறம் சுப்பிரமணியரும் நமக்கு இருந்து அருள்பாலிக்கிறார்கள். உள்ளே நுழைவாயில் முன்பு இடதுபுறம் விநாயகரும் வலதுபுறம்
சுப்பிரமணியரும் காட்சி தருகிறார்கள். காண கண்கொள்ளா காட்சி. வலதுபுறம் விநாயகரும் முருகப்பெருமானும் சேர்ந்து காட்சி தருகிறார்கள். இது ஒரு வித்தியாசமான திருக்கோலமாகும். வெளியில் இருப்பது அதிகார நந்தி. இந்த அதிகார நந்தி பார்க்கிறீர்கள். குருக்கள் மாமா, உங்கள் பேர்? இந்த சிவகுமார் குருக்கள் மாமா இந்த ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமி சந்நிதியில் ஒரு இங்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார். தெய்வீக பணியாற்றி கொண்டிருக்கிறார். வெண்ணெய் விநாயகருக்கு காட்சி தருகிறார். வெண்ணெய் விநாயகர் என்பது புதிதாக இருக்கிறது. இந்த ஸ்தலத்தில் இவர் பிரசித்தி பெற்றவர் போல இருக்கிறது. இவருக்கு வெண்ணெய் அபிஷேகம் நடத்தப்படுகிறது. வெண்ணெய் விநாயகர், அதாவது ஆஞ்சநேயருக்குத்தான் வெண்ணெய் பூசுவார்கள். இங்கு விநாயகருக்கு வெண்ணெயால் அபிஷேகம் செய்யப்பட்டு வழங்கப்படுகிறது. நாயன்மார்கள் இது அத்தனை பேரும் பாடலால் புஜித்தவர்கள். தங்களுடைய கவித்திறமையால் அவன்பால் கொண்ட அன்பினால் பாடி பாடி சிவபெருமானின் புகழ் பெற்றவர்கள். சிவபெருமானை பாடி பாடியே புகழ் பெற்றவர்கள் 63 நாயன்மார்கள். பாருங்கள், நடுவிலே பார்வதி பரமேஸ்வரன் வீற்றிருக்கிறார்கள். இவர்களுக்கு நடுநாயகமாக சிவபெருமானும் பார்வதி தாயாரும், அதாவது வாஞ்சிநாத சுவாமியும் மங்களாம்பிகமும் அருள் காட்சி தருகின்றனர். இந்த பக்கமும் 63 நாயன்மார்கள் அத்தனை பேரும் காட்சி தருகிறார்கள். இத்தனை பேரும் இங்கிருந்து நாம் வாழ்வில் நலம் பெற வளம் பெற அவர்கள் நமக்காக இறைவனை பூஜித்து இன்றைக்கும் இத்திருத்தலங்களில் குழுவிற்றிருந்து நமக்கெல்லாம் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். 63 நாயன்மார்கள். தட்சிணாமூர்த்தி சாமியை பார்க்கிறேன். கோட்சத்தில் தட்சிணாமூர்த்தி சாமிகள். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மை தஸ்மை சுகுருவே நமः என்று சொல்வார் அல்லவா? குரு தட்சிணாமூர்த்தி தென்திசை நோக்கி விற்றிருந்து அருள்பாலிக்கிறார். இது கன்னிமூலை என்று சொல்வார்களே, அங்கிருந்து கன்னிமூல கணபதி நமக்கு அருளாசி வழங்குகிறார். இது கன்னிமூல கணபதி ஆகும். சந்திரமௌலீஸ்வரர் கன்னிமூலைக்கு அடுத்தது சந்திரமௌலீஸ்வரர் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். சட்டநாதர் காட்சி தருகிறார். சட்டநாதர் ருண விமோச்சனர் என்று சொல்லப்படுகிற லிங்கேஸ்வரர், அதாவது ரோக விமோச்சனர். அப்படி விமோச்சனர் என்றால் வியாதி கடன் தீர்த்து வைப்பவர் என்று பொருள். ருண விமோச்சனர் என்றால் கடன் வியாதி போன்றவர்களை தீர்த்து வைப்பவர் என்று பொருள். இது மீனாட்சி சுந்தரேஸ்வரர். ஸ்ரீ சுப்பிரமணியர் இங்கிருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். வள்ளி தெய்வ சேனாபதியுடன் காட்சி தருகிறார். ஸ்ரீ வள்ளி தேவ சேனாபதியுடன் ஸ்ரீ சுப்பிரமணியர் காட்சி தருகிறார். இது லிங்கோத்பவர். ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் பிரம்மாண்டமாக விற்றிருந்து நமக்கு அருள்பாலிக்கிறார். மகாலட்சுமி தாயார் இடதுபுறம் வாயுலிங்கம். மகாலட்சுமி தாயாரின் வலதுபுறம் அப்புலிங்கம். தேயுலிங்கம் ஆகாசலிங்கமாக காட்சி தருகிறார் சிவபெருமான். அடுத்தது ஸ்ரீ தர்மாம்பாள். அடுத்தது கஜலக ஸ்ரீலக்ஷ்மி. இது சனி பகவான்ங்கிறது தனியாக காட்சி தருகிறார். ஸ்வேதாரண்யர், பஞ்சநதீஸ்வரர், மயூரநாதர், மகாலிங்கேஸ்வரர். திருவிடைமருதூரில் குடிவீற்றிருக்கும் மகாலிங்கேஸ்வரர் இங்கும் வீற்றிருக்கிறார். சாயாவனேஸ்வரர், ஸ்ரீ வாஞ்சிநாதர் உள்ளே கொடுப்பவர் இங்கும் இருக்கிறார். ஸ்ரீ துர்க்கை அருகில் ஸ்ரீ வாஞ்சிநாதர். அடுத்தில் இருந்த திருத்தல் ஸ்ரீ பிரம்மா. அடுத்தது துர்க்கை அம்மன் காட்சி தருகிறார். துர்க்கை அம்மன் உள்ளே சண்டிகேஸ்வரர் அமைதியாக இருந்து அருள்பாலிக்கிறார். அவரை நாம் கைத்தட்டியோ பிற இன்னர்கள் செய்யாமல் வணங்க வேண்டும். சண்டிகேஸ்வரரை எந்த சப்தம் செய்யாமல் வணங்க வேண்டும். அவர் நித்திய தியானத்தில் இருக்கிறார். இப்படி பிரம்மாண்டமான இந்த திருத்தலத்தை ஒரு முறை வந்து பார்க்க கண்கோடி வேண்டும். வந்து கொண்டே இருக்கலாம், வந்து வழிபட்டு கொண்டிருக்கலாம். ஸ்ரீ மகிஷாசுரமர்த்தினி அம்பாள். மகிஷாசுரமர்த்தினி
உள்ளிருந்து காட்சி தந்து கொண்டிருக்கிறாள் மகிஷாசுரமர்த்தினி. அடுத்தது நடராஜர் வீற்றிருக்கும் சந்நிதிக்கு பின்புறம் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். நடராஜர் வீற்றிருக்கிறார். அந்த நடராஜரை தரிசித்துவிட்டு நாம் உள்ளே மகாலிங்கேஸ்வரை தரிசிக்கலாம். நடராஜர் வீட்டிருக்கிறார். நடராஜர் வீற்றிருக்கிறார், தெரிகிறதா உங்களுக்கு? தில்லை மூதூர் ஆடிய திருவடி. தில்லை மூதூர் ஆடிய திருவடி அது சாதாரண திருவடி அல்ல. சிவகாமி அம்மனுடன் உடையுரை நடராஜர் அவர்கள் தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றிரனாகி என்று நால்வரால் பாடம் பெற்ற நடராஜ பெருமான். தில்லை மூதூர் ஆடிய திருவடி. குனித்த பருவமும் குகை செவ்வாயின் குமிழ்ச்சிருப்பும் பணித்த சடையும் பவளம்போல் மேனியும் பால்வெந்நீரும் இனித்த முடை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மணித்த இப்பிறவையும் வேண்டுவதே இம்மாநிலத்தே என்று நால்வர்கள் பாடியிருக்கிறார்கள். அந்த வாய்மொழிக்கேற்ப பாதம் தூக்கி ஆடிக்கொண்டிருக்கிறார் பாருங்கள். அருகில் சிவகாமி அம்மன் விட்டிருக்கிறாள். சந்திர சூரியர்களும் தெய்வங்கள் உமாபதிம் சுரகுரும் வந்தே ஜகத்காரணம் வந்தே பன்னகபூஷணம் மிருகதரம் வந்தே வசூனாம் பதிம் வந்தே சூரிய சசாங்க வன்னி நயனம் வந்தே முகுந்த பிரிஜம் வந்தே பக்தி ஸ்ரஜாஞ்ச வரதம் வந்தே சிவம் சங்கரம். இந்த ஸ்தலம் வந்து காசிக்கு நிகரான ஸ்தலம். ஸ்ரீவாஞ்சியம், கந்தாரண்யம், பூலோக கைலாயம் இப்படின்லாம் இந்த ஸ்தலத்தை சிறப்புப்படுத்தியிருக்கா. அதில் காசிக்கு ஈக்குவலாக ஒரு 6 ஸ்தலங்கள் தென்னாட்டில்: திருவெண்காடு, திருவையாறு, மயிலாடுதுறை, திருவிடைமருதூர், சாயாவனம், ஸ்ரீவாஞ்சியம். இந்த 6 காசிக்கு நிகரான ஸ்தலம். இந்த 6 கோவில்லையும் முதன்மையான கோவில் இந்த ஸ்ரீவாஞ்சியம். ஏதேஷாம் உத்தமம் வாஞ்சியம் தபசித்தே நசம்சையா. 6 ஸ்தலத்துலேயும் இது முதன்மையான ஸ்தலம் அப்படின்னு. இந்த ஸ்தலத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போனால் காசிக்கு 100 தடவை போயிட்டு வந்த புண்ணியம். காசியா சதகுணோத்திரம். சதம் அப்படின்னா 100 பங்கு மேன்மையான புண்ணியத்தை நம்ம ஆலயத்தில் அடைகிறோம். இங்கே யாரெல்லாம் வழிபட்டிருக்கா அப்படின்னா யமன், பிரம்மா, சப்த ரிஷிகள், அக்னி பகவான், சூரியன், சங்கபாலன், வாசுகி அப்படிங்கிற நாகம், பைரவர், கங்காதேவி, பார்வதி தேவி, கமலமணி, ரிஷிகள் எல்லாம் வந்து இங்கே வந்து மகாவிஷ்ணு எல்லாம் இங்கே வந்து வழிபட்டு அருள் பெற்ற ஸ்தலம். இது 4வரால் பாடல் பெற்ற தலம். அருணகிரிநாதனும் பாடியிருக்கார். 5வர் பாடல் பெற்ற தலம். அதில் சுந்தரர் வந்து ஊழ்வினை விலகினாதான் இங்கே வரலாங்கிறார். பொருவனார் பொறிநூலர் புனர்முனை உமையவளோடும் மறுவனார் வருவார் பார் வருவதும் இல்லை நம்மடிகள் திருவனார் பணிந்தேத்தும் திகழ் திருவாஞ்சிய துறையுள் ஒருவனார் அடியாரை ஊழ்வினை நலிய ஓட்டாரே. ஊழ்வினை அப்படின்னா மூதாதையர்கள் செய்த பாவங்கள். நலிய ஓட்டாரே, விளக்கினதுக்கு அப்புறம் நம்மளை உள்ள விடுறார். அது ஒரு சிறப்பு. நல்ல நேரம் இருந்தால் தான் இந்த ஸ்தலத்துக்கு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல் ஒரு ஆதாரமாக இருக்குது. வல்வினை நலிய ஓட்டாரேனும் பாடியிருக்கார். இந்த ஸ்தலத்தில் முதன்மையான ஸ்தலமாக இந்த ஸ்ரீவாஞ்சியத்தை சொல்லியிருக்காங்க. அதில் சிவபெருமானுக்கு இது வந்து சொந்த ஊராக பாடியிருக்காங்க. வன்னிகொன்றை மதமத்தம் எருக்கடு கோவிலம் பொன்னி என்ற சடையில் பொலிவித்த புராணனார் தென்னவெண்டு வரிவண்டு இசை செய் திருவாஞ்சியம் எண்ணெயால் உடையான் இடமாக உகர்ந்தது. இது வந்து அவருடைய சொந்த வீடாக பாவிக்கிறார். அதனால் இங்கே அம்பாள் பேர் வாழவந்த நாயகி மறுவார்குழலின்னு ஒரு பேர். அதை மாணிக்க வாசகர் திருவாஞ்சியத்தில் சீர்வர இருந்து மறுவார்குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும், மனைவியோடு இங்கே மகிழ்ச்சியாக இருக்கார், வாஞ்சியாக இருக்கார், பொருளாதாரத்தோடு இருக்காருன்னு சொல்லி மாணிக்க வாசகர் சிறப்புப்படுத்துகிறார். அதனால் இங்கே வரவாளுக்கு வாஞ்சைனா விருப்பம்னு அர்த்தம். மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமிக்கும் கணவன் மனைவி பிணக்கு ஏற்பட்டு இங்கே வந்து மகாலட்சுமியை அடைஞ்ச ஸ்தலம் மகாவிஷ்ணு. அதனால தான் திருவை எடையை விரும்பி திருமால் தவம் இருந்தல் திருவாஞ்சியம், ஸ்ரீவாஞ்சியம்னு இந்த ஊருக்கு பேர் வரதுக்கு காரணம். யமதர்மன் வந்து அவருடைய பிரம்மகத்தி தோஷ நிவர்த்திக்காக இங்கே வந்து தபஸ் பண்ணி மாசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் சுவாமி காட்சி கொடுக்குறார். அருக்கண் அங்கி யமனோடு தேவர்கள் திருத்தும் சேவடியான் திகழும் நகர் ஒரு தீபாகன் உகந்தவன் வாஞ்சியம் அருத்தியார் அடைவாருக்கு அல்லலுன்றில்லையே. அருத்தினா சரணாகதி. இவெல்லாம் வந்து இங்கே வழிபட்டாங்கிறதுக்கு இந்த பாடல் ஒரு ஆதாரமாக இருக்குது. யமதர்மராஜாவே சிவபெருமானுக்கு இங்கே வாகனமாக இருக்கார். உலகத்திலேயே நந்தி வாகனம், பூத வாகனம், பெருமாளுக்கு கருட வாகனம், இந்த மாதிரி பார்க்குற மாதிரி சிவபெருமானுக்கு யமதர்மன் வாகனமாக இருக்கிறது உலகத்திலேயே இங்கே தான். அது மாதம் பரணி நட்சத்திரத்தில் அந்த காட்சி நடக்கிறது. ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ தான் ஒரு 1 month ஆச்சு அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு.
அது ஒரு சிறப்பு. யமதர்மனுக்கு தனி சன்னதியாக இருக்கிறதும் இந்த ஸ்தலத்தில் தான். யமதர்மனே சிவனை வழிபட்டதுனால இங்கே வரவாளுக்கு இந்த துர்மரணங்கள் கிடையாது. இந்த ஜாதகத்தில் கண்டம், இந்த மாதிரி சில இம்சைகள்லாம் நமக்கு டாக்டரால் கைவிடப்படுற சில இம்சைகள்லாம் சுவாமி நிவர்த்தி பண்ணி கொடுக்குறார். அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் அந்த சுவாமிகிட்ட வைப்ரேஷன் இந்த ஸ்தலத்தில் இருக்குது. இந்த வந்துட்டு போனாலே நிவர்த்தி அப்படிங்கிறத ஸ்ரீவாஞ்சியம் வாசமாத்திரேனா பிரம்மஹத்யா விநாசனம், வந்தாலே பாப நிவர்த்தி. அது சுந்தரர் ஊழ்வினை வல்வினை நலிய ஓட்டாரே அப்படின்னு பாடுறார். சிவபெருமான் சுயம்புமூர்த்தி 4 யுகமாக இருக்கார். இந்த குளமும் 4 யுகமாக இருக்குது. பராசர தீர்த்தம், அத்திரி தீர்த்தம், பிருகு தீர்த்தம், இப்போ கலியுகத்தில் முனி தீர்த்தமாக இருக்குது. இந்த முனி தீர்த்தத்தில் புண்ணிய புஷ்கரணி அப்படின்னு இந்த ஸ்தலத்துக்கு, இந்த தீர்த்தத்துக்கு பேர். இந்த புண்ணிய புஷ்கரணியில் கங்காதேவி ரகசியமாக இருக்கிறதாக வரலாறு. 999 அம்சத்தோட இந்த குளத்துக்கு பேர் குப்த கங்கை. குப்தம் அப்படின்னா ரகசியம். இப்போ நிறைய பேர் காசியில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டாக்க என்ன சொல்லுவான்னா, என் பாவெல்லாம் போயிடுது அப்படின்னா. இப்போ இந்த பாவச்சுமையை யார் வாங்குறா அப்படின்னா கங்காதேவி வாங்குறா. எனக்கு எங்கே நிவர்த்தி அப்படின்னோடனே ஸ்ரீவாஞ்சத்தில் பாவிகள் வரமாட்டா, எங்கள் ரகசியமாரு அப்படிங்கிற. அதனால இந்த ஸ்தலத்தில் கங்காதேவி குப்த கங்கையாக இருக்காங்க. 4வது யுகத்தில் இந்த முனி தீர்த்தத்தில் புண்ணிய புஷ்கரணியில் கங்காதேவி ரகசியமாக இருக்கிறதுனால இந்த குளத்துக்கு பேரே குப்த கங்கை அப்படின்னு பேர். 999 அம்சம் இந்த கங்கையிலையும், ஒரு அம்சம் மட்டும் காசியில் இருக்கிறதா வரலாறு. ஸ்நான மாத்திரத்திலையும் தரிசன மாத்திரத்திலையும் ஒரு பலனை கொடுக்கக்கூடிய தலம் ஸ்ரீவாஞ்சியம். இப்போ எல்லா ஊருக்கும் போனால் ஒரு பரிகாரத்தை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த பரிகாரம் அந்த பரிகாரம் அப்படின்னு. ஸ்ரீவாஞ்சியம் வரதே பரிகாரம். அதேமாதிரி துர்கை வந்து இங்கே சம்ஹாரகரமாக இருப்பாங்க. தேவர்கள்லாம் யாகம் பண்ணுறது, இந்த யாகத்தை அசுரன் வந்து கெடுக்கிறான். இது எப்படி நிவர்த்தி பண்ணுறதுன்னர், திருவாஞ்சியத்து ஆலயத்து வடபால் சென்றால் முறையிட்டால் இடர் தீர்ப்பால் ஒரு துர்கை, கொன்றால் அவளே அல்லது கொடியோன் உயிர் மடியான். அசுரனை அழிக்கணும் அப்படின்னா அம்பாலால் தான் முடியும், போய் பிரார்த்தனை பண்ணுங்கிறார். இந்த ஸ்தலத்தில் வந்து வடகரையில் இருக்கிற துர்கையிட்ட தேவர்கள்லாம் முறையிட்ட உடனே இனி வேதனை பட முடியாத ஒருங்கி ஓடி வந்து பிரார்த்தனை பண்ணி சோனமலையில் இருந்த அசுரனை இந்த ஸ்ரீவாஞ்சியத்தில் வந்து வதம் பண்ணதாக வரலாறு. இருக்கிற துர்கையினுடைய அம்சம் என்னன்னா, முகம் வந்து சாந்தமாக இருக்கும், கீழே அசுரனை வதம் பண்ணுற மாதிரி இருக்கும். சூலத்தால் கொம்பை பிடிச்சி முறுக்கிண்டு ஒரு பாதத்தை அவனுடைய ஷோல்டரில் வச்சு சூலத்தால் விழாவில் குத்துற மாதிரி இருக்கும். சாந்த சுரூபம், கோரமான செயல். அதனால நமக்கு இன்னைக்கு அந்த துர்கை வந்து இங்கே அந்த பில்லி சூன்யம், ஏவல் இதெல்லாம் நமக்கு நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அதேமாரி ராகு கேது இங்கே ஒரே மூர்த்தியாக இருக்கார். யோக, அதாவது ராகும் கேதும் கிருதாஞ்சலியும், எல்லா கோயிலையும் ராகு வந்து கும்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து 7 தலை நாகத்தோட மனித உருவம், பாதம் கிடையாது, பாம்பினுடைய வால் இருக்கும், ஒரு கையில் கத்தி ஒரு கையில் கேடையும் இருக்கும். அதுக்கு பேர் சண்டராகு அப்படின்னு பேர். இந்த சுவாமிக்கு பேர் வந்து சண்டராகு அப்படின்னு சொல்கிறார். மகாவிஷ்ணு பார்க்கடல் கடையும் பொழுது அமிர்தம் சாப்பிட்றதை இவரும் கலந்துக்கிறார். அப்போ மகாவிஷ்ணு இவரை வெட்டிடுறார். இவரும் அந்த சான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளைங்கிற மாதிரி ஒரு கேடயத்தை எடுத்துன்னு கிளம்புறார் இவர். அந்த பாவத்தில் இங்கே இருக்கிறதுனால இந்த ஸ்கின் டிசீஸ், போன் சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் இங்கே நிவர்த்தி பண்ணி கொடுக்குறார். பைரவர் வந்து இங்கே யோக பைரவர் இருக்கார். இப்போ காசிக்கு போனால் யமவதன நிவர்த்தி, ஸ்ரீவாஞ்சி வந்துட்டு போனால் யமவதன பைரவ பாதை 2 நிவர்த்தி. அதில் பைரவ பாதைங்கிறது படுத்த படுக்கையாக இருக்கிறது, யமவதனைங்கிறது இந்த அவஸ்தைப்படுறது, துர்மரணத்தெல்லாம் வந்து யமவதனைன்னு சொல்கிறது. பைரவ பாதைங்கிறது நரம்பு சம்பந்தமான இம்சை, கைகால் முடியாமல் போகிறது, ஃபெராக்டிக்ஸ் அந்த மாதிரி இம்சைகள்லாம் வருது. அந்த தோஷங்கள்லாம் வராமல் இந்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு போனால் அதெல்லாம் நிவர்த்தி ஆகுது. பைரவர் வந்து இங்கே நாய் வாகனம் இல்லாமல் அமர்ந்த கோலத்தில் இருக்கிற யோக பைரவர், அது ஒரு விசேஷம். இங்கே வந்து யமதர்மன் வந்து இங்கே சிவபெருமானை வழிபட்டதுனால சனி வந்து இங்கே தோஷ நிவர்த்தி ஆகும். சனியினுடைய அதிபதி மேலதிகாரியும் யமதர்மராஜர், சூரியனுடைய பிள்ளைகள். அதனால் பெரியவர் யமதர்மராஜர் இங்கே வந்து வழிபட்டதுனால சனி உபாதி இங்கே நிவர்த்தி. இங்கே இருக்கிற சனீஸ்வர பகவான் அபயவரதத்தோட காக வாகனம், கழுகு கொடி, திரிசூலத்தோட காட்சி கொடுக்குறாரு. இங்கே சதுர்புஜத்தில் ரொம்ப விசேஷமான மூர்த்தியாக இருக்கார். மகாலட்சுமி இருபுஜத்தோட திவிஜம் தான், இங்கே 2 கையோடு தான் இருக்கும். யானைக்கு வந்து தேவலோகத்து யானை, அதனால் 4 தந்தம் இருக்கும். ஐராவத யானைக்கு 4 தந்தம், பூலோக யானைகளுக்கெல்லாம் 2 தந்தம் இருக்கும். இங்கே இருக்கிற மகாலட்சுமிக்கு 4 தந்தம் இருக்கும். ரொம்ப விசேஷம், அது ஒரு சிறப்பு இந்த ஸ்தலத்துக்கு. முருகன் வந்து 6 முகத்தோடு இருக்கார். ஷண்முகர், வள்ளி தெய்வ சேனா சமேத சிவ சண்முகர், அவரும் இங்கே வந்து சிறப்பான மூர்த்தியாக இருக்கார். இங்கே விநாயகர் வந்து அபயங்கிற விநாயகர் இருக்கார். அபயம்னா துன்பம், கரர்னா நீக்குபவர், துன்பத்தை நீக்கும் விநாயகர் அப்படின்னு சொல்லி அது ஒரு சிறப்பு. இந்த அம்பாள் வந்து மறுவார்குழலி, கூந்தல் மனம் இல்லைன்னு சர்ச்சை பண்ணுறா இல்லையா, இங்கே உண்டுங்கிறார். அம்பாள் வந்து சுவாமிகிட்ட மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கார்.
5 கால அபிஷேகம் உண்டு அம்பாளுக்கு. அதில் 2ஆம் காலத்தில் வெண்பட்டு சாத்துறது ரொம்ப விசேஷம் இங்கே. அதாவது சிவபெருமான் நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தாக்க உடனே வீட்டில் இருக்கிற ஏதாவது துண்டை எடுத்து போத்தின்னு வருவாங்க. லேடிஸில் யாராவது பார்க்கணும், வாசலில் பார்க்க வரணும் அப்படின்னா சிவபெருமானுடைய வஸ்திரத்தை எடுத்து போத்தின்னு வந்துட்டாங்க அம்பாள். அதனால் இங்கே வெண்பட்டு அணிஞ்சுட்டு சுவாமியை போய் பூஜை பண்ணதா வரலாறு. அம்பாளுடைய எதிர்ப்புறத்தில் வாகனம் இருக்காது. இங்கே எல்லா ஊர்லேயும் நந்தி வாகனம் இருக்கும், இங்கே வந்து வாகனம் கிடையாது. அம்பாள் வழிபட்டதுனால வாகனம் இருக்காது. எந்த சன்னதியாக இருந்தாலும் இங்கே வாகனங்கள் கிடையாது. இப்போ பைரவருக்கு வாகனம் கிடையாது, சூரியனுக்கு வாகனம் கிடையாது, யமதர்மனுக்கு வாகனம் கிடையாது. இப்போ எல்லா சுவாமிக்குமே அம்பாளுக்கு வாகனம் கிடையாது. இதெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா, இங்கே வந்து வழிபட்டவர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் அது. இந்த ஒன்றானவன் உருவில் என்ன பாடலை இங்கே தான் பாடியிருக்காங்க. மேவில் ஒன்றர் விரிவுற்ற இரண்டினர், 3 மாய் நாவின் நாளர் உடல் அஞ்சினர், 6 ஏழோசையர், தேவில் எட்டர் திருவாஞ்சிய மேவிய செல்வனார், பாவம் தீர்ப்பர் பழி போக்குவர் தம் அடியார்களுக்கே. மேவியனா விரும்பி வரவாளுக்கு அந்த பாவத்தையும் பழியையும் போக்கி கொடுக்குறார். அது ஒரு சிறப்பான ஸ்தலமாக இந்த ஸ்தலத்தை சொல்கிறோம். படையும் பூதமும் பாம்பும் புல்வாயுதல் உடையும் தாங்கிய உத்தமனார்க்கிடம் புடை நிலாவிய பூம்பொழில் வாஞ்சியும் அடைய வல்லவருக்கு அல்லல் ஒன்று இல்லையே. அல்லல்ங்கிறது இம்சை இல்லை. இந்த கேரண்டி லெட்டர் நிறையா அந்த நால்வர்கள் நமக்கு கொடுக்குறாங்க. இந்த ஸ்தலத்துக்கு வந்தால் நமக்கு எந்த இம்சையும் வராது, வந்திருந்தால் இங்கே வர முடியாது அப்படிங்கிற ஒரு கேரண்டி லெட்டரை இந்த நால்வர்கள் நமக்கு சிறப்புப்படுத்துகிறாங்க. ரொம்ப சிறப்பான கோவில். மொத்தம் ஒரு 61 அத்தியாயம் இந்த ஸ்தலத்தை பற்றி. அதுமாரி சூரியன் வந்து தெய்வ நிந்தையிலிருந்து விடுபட்ட ஸ்தலம். கார்த்திகை மாதத்தில் 30 நாளும் இந்த குளத்தில் வந்து ஸ்நானம் பண்ணி சுவாமி ஆராதனை பண்ணியிருக்காரு. இந்த கார்த்திகை மாதத்தில் வர ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதிகாலையில் சுவாமி போய் தீர்த்தம் கொடுக்குறார் வாஞ்சிநாதர். அப்போ அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு பாவ நிவர்த்தி சொல்கிறாங்க. கொலை, களவு, கல்லுண்ணல், சம்சர்க்கம், பஞ்சமா பாதகம்னு சொல்லி 5 பாவங்கள். இப்போ நம்ம செய்கிற பாவங்கள் அப்படின்னு சொன்னால் 5. இந்த 5 ஞாயிற்றுக்கிழமையும் 5 ஞாயிற்றுக்கிழமை வந்து ஸ்நானம் பண்ணினா நமக்கு நிவர்த்தி ஆகிடும். 5 சோமவாரம், கார்த்திகை மாதத்தில் வர சோமவாரத்தில் ஸ்நானம் பண்ணினா அறம், பொருள், இன்பம், வீடு, சாயுஜ்யம், இந்த 5ம் நமக்கு கிடைக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையில ஸ்நானம் பண்ணால் பாவங்கள்லாம் நிவர்த்தி. திங்கக்கிழமையில ஸ்நானம் பண்ணால் நமக்கு எல்லாம் சார்ஜாக இருக்குது. நமக்கு தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகி நமக்கு சௌக்கியம் கிடைக்கிறது. சூரியன் வந்து இங்கே வழிபட்டதுனால அதிகாலையில் சுவாமி போய் தீர்த்தம் கொடுக்குறாரு. ரொம்ப விசேஷம் அந்த ஸ்தலத்தில். மாசி மாதத்தில் மகோத்சவமாக நடக்கிறது. கார்த்திகை மாதத்தில் பானுவார உற்சவம், அதாவது ஞாயிற்றுக்கிழமையை மென்ஷன் பண்ணி தீர்த்தவாரி. மாசி மாதத்தில் மக நட்சத்திரம் மகோத்சவம், அது மகத்தை மென்ஷன் பண்ணி தீர்த்தவாரி. 2 உற்சவம், நவராத்திரி, சிவராத்திரி, பிரதோஷ காலங்கள், எல்லா சிறப்புகளும் இந்த ஸ்தலத்தில் நல்லா சிறப்பாக நடந்துட்டுருக்கு. அதுமாரி ஆருத்ரா தரிசனம் அதெல்லாம் சிறப்பாகவும் நடக்கிறது இங்கே. எல்லா விசேஷங்களும், அன்னாபிஷேகம், எல்லா சிறப்புகளும் இந்த ஸ்தலத்தில் 6 கால பூஜையோட சிறப்பாக நடந்துட்டுருக்கு. அரஹர நம பார்வதி பதஜே, அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பகவானின் சன்னதி இங்கே பாருங்கள். வாஞ்சிநாத சுவாமிகள் அருள்பாலிருக்கிறார். பிரம்மாண்டமான சன்னதி. தலைமுறை கடந்து நமக்கெல்லாம் அருள்பாலிக்க வேண்டும் என்று ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமிகள் இங்கு குழுவிட்டிருக்கிறார். இந்த திருத்தலம் மிகவும் விசேஷமான திருத்தலம், எல்லோருக்கும் நலமாயும் திருத்தலம். இப்படி ஆண்டாண்டு காலமாக இந்த திரு சிறப்புகள் இவையெல்லாம் உற்சவ மூர்த்திகள். இங்கு நடராஜர் விற்றிருக்கிறார். சிவகாமி தாயாருடன் நடராஜர் விற்றுகிறார். தில்லை மூதூர் ஆடிய திருவடி என்று சொன்னேன் அல்லவா, அந்த தில்லை மூதூர் ஆடிய திருவடி சிவகாமி சமேத நடராஜக காட்சி தந்து கொண்டிருக்கிறார். வள்ளி தேவசேனாபதியுடன் முருகப்பெருமானும் சுப்பிரமணியனும் காட்சி தருகிறார்கள். திருத்தலம் அருமையான திருத்தலம். துவாரக பாலகர்கள், இருபுறமும் துவாரக பாலகர்கள். துவார பாலகர் பாருங்கள். மகாலிங்க சுவாமி திருந்து மகாலிங்க சுவாமி. இந்த திருத்தலத்தின் மகிமை சுவாமிநாத குருக்கள் அவர்கள் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். பாருங்கள், கோவில் சத்தம் நம்மிடம் கேட்கிறது, கோவில் மணியோசை கேட்கிறது. பார்த்துக்கொண்டு திரும்ப பார்த்தினால் பக்கம் ஜஸ்தம்பம் பிரம்மாண்டமாக இருக்கிறது. பாருங்கள், இந்த திருத்தலத்தில் நந்தியம்பெருமான் விற்றிருக்கிறார். நந்தியம்பெருமான் திருத்தலத்தின் அருமையான திருத்தலம், நடராஜ திருத்தலம். வாருங்கள், வந்து வாஞ்சிநாத சுவாமிகள் அருள் பெறுங்கள். அருமையான திருத்தலம். சுவாமிநாதன் மாமா அவர்கள் திருத்தலத்தை பற்றி வரிசையாக பேசிக்கொண்டிருந்தார்.
அவர் திருத்தலத்தில் வாஞ்சிநாத சுவாமியின் குருக்கள், தலைமை குருக்கள் ஆவார். இவங்க நீண்ட காலமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். கோவிலும் 40 வருஷமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். மூன்றாவது தலைமுறையாக இருக்கிறது என்று ஒரு பக்த வந்து இங்கு நம்ம அருகில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். 3வது தலைமுறை அவர்கள் தலைமுறையே இந்த திருத்தலத்தில் குடிகொண்டு எல்லோருக்கும் நலம் விளைய வேண்டும் என்று எல்லோருக்காகவும் வேண்டிக் கொள்கிறார்கள். சுவாமிநாத குருக்கள். நாங்கள் இப்போ இருக்கிற ஸ்தலம் ஸ்ரீவாஞ்சியம். எங்கள் பையன் 2018 உடம்பு சரியில்லாமல் இருந்தான். அப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் வென்டிலேட்டரில் இருந்தான். அப்போ எங்களை ஒருத்தர் இந்த கோயிலுக்கு வர சொன்னார். நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்தோம். சண்டே அன்னைக்கு சாயந்தரம் வந்து வாஞ்சிநாதருக்கு அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு போனோம். மண்டே மார்னிங் வென்டிலேட்டர்லாம் எடுத்து போட்டுட்டு இந்த பையன் எந்திரிச்சு உட்காந்துட்டான். அப்படி ஸ்லோவாக அதுலேருந்து எங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகி இப்போ அவன் வந்து IIM பெங்களூரில் MBA படிக்கிறான். எங்கள் ஊர் கண்டனூர். நாங்கள் இருக்கிறது சென்னையில் இருக்கிறோம், வடபழனியில். அங்கேருந்து தான் இங்கே வந்து எங்களுக்கு ஒருத்தர் சொல்லி நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்தோம். ஸ்ரீவாஞ்சியம். காலையில் வந்து ஆக்சுவலாக 3 கோவிலுக்கு எங்களை போக சொன்னாங்க. காலையில் திருக்கடையூருக்கு போனோம். மத்தியானம் வைத்தீஸ்வரன் உச்சிக்கால அபிஷேகம் வைத்தீஸ்வரன் கோவிலில் சாமி கும்பிட்டு வைத்தியநாதரோட விபூதி வாங்கிட்டு வந்தோம். சாயந்தரம் சாயலிச்சு இங்கே ஸ்ரீவாஞ்சியமில் பண்ணிவிட்டு இங்கே மகிஷாசுர மர்தினி சாமி கும்பிட்டுட்டு ராகு கேது சேர்ந்து இருக்குது 4:30 to 6 ராகு காலத்தில் அங்கேயும் விளக்கு போட்டு சாமி கும்பிட சொன்னாங்க. ராகு கேது சேர்ந்து இருக்கிற இடத்துலையும் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் சாயந்தரம் 6 o'clock கிளம்பி 1 o'clock சென்னை ரீச் ஆனோம். மறுநாள் மார்னிங் மண்டே மார்னிங் 10 o'clock இவர் வென்டிலேட்டர் எல்லாம் எடுத்துட்டு உட்காந்துட்டு எனக்கு சரி பண்ணி விடுங்க, நான் படிக்கிறதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பூர்ண இதுவாகி எந்திரிச்சு உட்காந்துட்டேன். அதுலேருந்து எங்களுக்கு அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி ஹி கேம் பேக். ஆக்சுவலி அப்போலோ டாக்டர்ஸ் இவன் பொழைக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. இவனுக்கு அந்த கருப்பு பூஞ்சைங்கிற டிசீஸ் வந்திருந்தது. நோ ஹி இஸ் 100% ஓகே. என் பேர் வள்ளிக்கண்ணு, எங்கள் பையன் பேர் அருண் பாலாஜி. சென்னையில் வடபழனியில் எங்களுக்கு சொன்னவரும் சென்னையில் தான் இருக்கிறாரு. ஒருத்தர் பார்த்து எங்களை நீங்கள் இந்த கோயில் போயிட்டு வாங்கன்னு சொன்னார். இது ரொம்ப அதனால எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் 3 வாட்டி வந்துட்டோம். இந்த திருத்தலத்துக்கு 3 வாட்டி வந்திருக்கோம். இப்போ 3rd டைம் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். எங்களுக்கு இங்கே வர வர நல்லா வருதுங்கிறதுனால நாங்கள் வி ஆர் கம்மிங் பேக் ஆகிட்டு. திருவிடைமருது நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு வந்தோம். அங்கே வந்து எங்களுக்கு அது அவ்வளோ தெரியாது. பட் இந்த வர வழியில் இருந்ததுனால திருவிடைமருதூருக்கு வந்தோம். அங்கே மூகாம்பிகா சந்நிதியில் பார்த்தோம் உங்களை. ஸ்ரீவாஞ்சியம் சேத்திரம். இந்த சேத்திரம் பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்ம பாபதோஷ பரிகார ஸ்தலம் அப்படின்னு பேர். செய்த பாபதோஷங்களும் முன்னோர்கள் செய்த பாப சாபதோஷங்கள் நம்ம தெரிந்தும் தெரியாமலும் பாதிச்சிருந்தாலும் அனைத்துமே இந்த ஸ்தலத்துக்கு ஒரு முறை வந்தாவே அனைத்துமே நிவர்த்தியாரு. காசியில் உள்ள கங்கையில் வந்து 1000 அம்சத்தில் 1 அம்சம் தான் காசியில் இருக்குது. 999 அம்சத்தோட அம்பாள் வந்து குப்த கங்கையா இருந்தாலும் கங்கையில் ஸ்தானம் பண்ணாலும் ரோஷம் பண்ணிண்டாவே நமக்கு பூர்வ ஜென்ம செய்த பாப சாபதோஷங்கள் அனைத்தையும் நிவர்த்தியாரு. அதான் காசியில கங்கை குப்த கங்கைன்னு பேர். குப்தம்னா ரகசியம். 999 அம்சத்தோட அம்பாள் குப்த கங்கையா இருந்தாலும் நம்ம அந்த ஸ்தலத்துக்கு ஒரு முறையே வந்தாவே காசிக்கு 100 ட்ரிப் போயிட்டு இருந்தா என்ன பலனுண்டோ அந்த பலன். உலகத்திலே யமதர்மராஜாவுக்குன்னு தனி கோயில் இங்கே தான் இருக்கு. சுவாமிகிட்ட வரங்கேற்கிற தர்மராஜா சுவாமி எல்லா சேத்திரையும் பார்த்தா விநாயகர் தான் முதல்ல சொல்றாரு. யமனி சொன்னாலே எல்லாரும் பயப்படுறாங்க. அந்த சேத்திரம் எனக்கு தனி இடத்தை கொடுத்து இந்த சேத்திரத்தை யார் வந்தாலும் முதல் தரிசனம்ட்டா அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற சிவருமானது அனுகிரகத்தை கொடுக்குறா. தரம்பான வர பக்தர்கள்ட்ட யமவையும் வைரூபாதை இடையும் செய்து என்னுடைய சுரூபமா அந்த அனுகிரகம் பண்ணுங்கிற தர்மராஜா வந்து சிவனுடைய சுரூபமா இருக்கிறதுனால ஏத்தாம நந்தி இருப்பார், பக்கத்துல இருக்க சித்திரகுப்தர். இன்னொரு வரங்கேற்கிற தர்மராஜா நானும் ஒரு சொன்னா யாருமே எனக்கு காட்சி கொடுக்கல, இந்த இடத்துல நீங்க காட்சி கொடுத்தனால இந்த மாசி பரணி நட்சத்திரத்தன்னைக்கு நான் உங்களுக்கே வாகனமா இருக்கேன்னு சொல்லிட்டு தர்மராஜா ஈஸ்வரனுக்கு வாகனமா இருக்கு. தர்மராஜாவுக்கு வந்து நந்தி வாகனம், தர்மராஜாவும் ஈஸ்வருடைய வாகனமாக இருக்க. சிவருமானந்து வாஞ்சிநாத சுவாமி சுயம்புலிங்கம் தானாக உருவானவர். 3000 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி வந்து மேற்கு குமார் இருந்திருக்கார். கோயிலே மேற்கு குமார் தான் இருக்கு. பிரளயம் ஏற்பட்டப்போ சுவாமி மட்டும் திரும்பிட்டார். கிழக்கு குமார் திரும்பணும். இந்த ஸ்தலம் மட்டும் இந்த வித பாதிப்பும் இல்லை. சிவருமானுக்கு வந்து 2 பக்கங்களும் பூஜை நடக்கும். இந்த ஸ்தலத்தில் ஒரு மனிதனுடைய சரீரத்தில் உள்ள ஒரு நரம்பு குழந்திரங்கள் மந்திரங்களாலும் எந்திரங்களாலும் சுவாமி கடியில் எந்திரமாக பிடிக்கப்பட்டனால ஒரு மனிதனுடைய சரீரத்தில் உள்ள அனைத்து வியாதியும் குணப்படுத்தல் வாஞ்சினார். டாக்டரே குணப்படுத்த முடியாத வியாதியும் குணப்படுத்தல் வாஞ்சினார் என்று வாஞ்சித்து அப்படின்னா மனவருகி மனசுல என்ன கேட்கிறோமோ அந்த வரத்தை வாஞ்சினார். ஸ்ரீவாஜ்யம் அப்படின்னா என்ன? ஸ்ரீனா மகாலட்சுமி. மகாவிஷ்ணுமாலையும் பேசிட்டே இருக்கா. 2 பேர்ல கருத்து வேறுபாடு வந்து கோச்சுந்தரா மகாலட்சுமிங்க மகாவிஷ்ணு வந்து சிவன்ட்ட முறையில திரும்பியும் மகாலட்சுமி அட விரும்பி 2 பேரும் சமானபத்தை சேர்த்து வைக்கிறார் சிவருமான். அதான் ஸ்ரீ வஞ்சித்து மகாலட்சுமி அட விரும்பி தம்னால ஸ்ரீ வாஞ்சியம். பெருமாள் தபஸ் பண்ணி மகாலட்சுமி அடிக்கிறார். இந்த கோயிலில் ராகு கேது ஒரே மூர்த்தியா இருக்கு. மனிதனூரும் நாகத்தலைமை ராகு, நாகத்தினும் மனித தலைக்கு. எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா நவகிரகத்து சனிபவனோட இருப்பா, ராகு கேதும் தனித்தனியா இருப்பா. நம்ம கோயிலில் 2 பேரும் ஏகாந்த மூர்த்தியா இருக்கிறதுனால
நவகிரகத்தில் உள்ள அனைத்து விதமான தோஷங்களும் இந்த இடத்துல பரிகாரம். அம்பாள் வந்து மங்களாம்பை, துர்காலட்சுமி, சரஸ்வதி. காலம்பரம் 6லேருந்து 12 மணி துர்கா அலங்காரம், 12லேருந்து சாயங்காலம் 6 மணி மகாலட்சுமி அலங்காரம், சாயங்காலம் காலம்பரம் சரஸ்வதி அலங்காரம். டெய்லி 3 அலங்காரம் அம்பாள். சந்தன மரம் செலப்ரேஷன், சந்தன இலையினா தான் சுவாமி கேட்டது. இங்கே மகிஷாசுரன் பண்ணுறது ரொம்ப விசேஷமான ஒன்று. மகிஷா சத்ரு சமகாரின்னு பேர். வியாபாரத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள், சத்துருகள், வெள்ளி, சுனியம் அனைத்தையும் மகிஷாசுரன். இப்போ சாதாரண அஷ்டம்னா 8, சாதாரண வரைக்கும் போதான் முன்னாடி பார்த்துருந்துருக்கா. இப்போ தேவரெல்லாம் சொல்கிறா இருக்கிற ஒரு குடும்பம் தாங்க முடியும். ஒரு இடத்துல மகிஷா சம்காரம் பண்ணா, இந்த ஸ்ரீமாஞ்சலத்தில் மகிஷா சம்காரம் பண்ணா. சம்காரம் பண்ணோன்னு ரத்தத்தை பார்த்து உக்கிரமாகி ஊரே தம்சம் பண்ணிட்டான். இப்போ ஞானிகள்லாம் ஹோமலாம் பார்க்குறா, அவள் கோவத்தை குறைக்க முடியல. அப்போ தான் ஜானிச்சிருக்கா, வடக்குள்ள கிழக்கு பார்த்து சாந்தப்படுத்த யோகத்தில் இருக்கார் யோக பேர். நரம்பு சம்பந்த வியாதியில குணப்படுத்த யோக பேர், புது யோகங்கள் கொடுக்கிற யோக பேர். மரகத பச்சை விநாயகர். மரகத பச்சைன்னா அம்பா விநாயகருக்கு எல்லாரும் கோயிலும் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வேணும். இங்கே விநாயகருக்கு வெண்ணெய் சாத்தம். மரகத பச்சை அந்த வெண்ணெயை சுவாமிக்கு சாத்தி ஒரு 5 நிமிஷம் தான் அது மெடிசன் ஆயிடுது. அதை நம்ம உள்ளுக்கு சாப்பிட்டு வந்தோம்னா வயிற்றுனால உபாதைகள் அனைத்தையும் நிவர்த்தி பண்ண ரொம்ப விசேஷமான ஒன்று. பிராப்தம் இருந்தால் மட்டுமே இந்த சேத்திரத்தை ஒன்று. கிரகண காலங்களில் இந்த செலவு போஜனம், யாரும் இறந்து போனா கூட போஜனம், அந்த தோஷம் இந்த சேத்திரத்தை கிடையாது. கார்த்திகை ஞாயிறு ரொம்ப விசேஷமான ஒன்று. முருகபெருமான அக்னிபாவோடு காட்சி விழா கார்த்திகை மாசம் ஞாயிற்றுக்கிழமையில குப்த கங்கையில். கார்த்திகை மாசம் முதல் ஞாயிற்றுக்கிழமை கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு சுவாமியும் பால சொன்னோம்னா 1008 கும்பாஷா பார்த்தா என்ன பண்ணுறோம். 2வது நேரத்துக்கு கங்கையில ஸ்நானம் சுவாமி அஸ்வமேத யாகம் பண்ணா இல்லை பண்ணும். 3வது நேரத்துக்கு ஒரு கோடி பசுமாடு தானம் பண்ணா என்ன பண்ணும். 4வது ஞாயிற்றுக்கிழமை முன்னாடி பின்னாடி நடக்கக்கூடிய 7 பிறவிகள் செய்யக்கூடிய பாபதோஷம் அனைத்தையும் வத்தியாது. இந்த சேத்திரத்தை வந்துருமா எல்லா விதமான தோஷமே இருக்கும். அது மாதிரி தர்ப்பணங்கள் 3 அமாவாசை தொடர்ந்து பண்ணுவோம். எப்போதுமே பண்ணலாம். தர்ப்பணங்கள் பண்ணோம்னா எல்லா விதமானதும் இந்த 3 ட்ரிப்பு பண்ண தொடாம பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில தர்ப்பணங்கள் பண்ணலைன்னா எந்த பாதிப்பும் கிடையாது. இதற்குள்ள எந்த தோஷமும் கிடையாது. தர்மராஜா வழிபடுறதுனால ஆயுஷ் விருத்தி உண்டாகும். யமபயம் பைரவபாதை. யமபயங்கிறது உயிரில் பயம் கிடையாது. பைரவபாதை கிட்ட கனவுல இடைவெளி நிவர்த்தி செய்து தர்மராஜ் சிவண்டை சுரமா அனுகிரகம் பண்றாரு இந்த சேத்திரத்தை. அதுக்கப்புறம் ஐத்தாம நந்தி இருப்பார். தர்மராஜுக்கு முன்னாடி நந்தி இருப்பாருங்க. தர்மராஜா நந்திவார். தர்மராஜ் சிவனுக்கு வாகனம். சிவருமான ஒரு மனிதனுடைய சரீரத்தில் உள்ள அனைத்து வியாதியும் பூமிக்கடியில் எந்திரமாக பிடிக்கப்பட்டனால டாக்டராலே குணப்படுத்த முடியாத வியாதியும் குணப்படுத்துவது வாஞ்சிநாதன். வாஞ்சித்தன மனவடிக்கை. மனசுல என்ன கேட்கிறோமோ அந்த வரத்தை கொடுக்குற வாஞ்சிநாதன். இங்க வந்துட்டு போனாவே எல்லா விதமான தோஷமே நிவர்த்தி விசேஷமானது இந்த வாஞ்சிநாத சுவாமி மங்களாம்பிகை. ராஜராஜ குருக்கள் தலைமை அர்ச்சகர் ஸ்ரீவாஞ்சியம். ஆசீன பைரவம் துர்காம் அபயங்கர சண்முகம் வாசுதேவஞ்ச வாஞ்சேசம் மங்களாம்பியா நமாமியம். படையும் பூதமும் பாம்பும் புல் வாய்தலில் உடையும் தாங்கிய உத்தமனார்க்கிடம் புடைநிலாவிய பூம்பொழில் வாஞ்சியம் அடையவல்லாருக்கு அல்லலுண்டில்லை. பொருவனார் புரிநூலர் புனர்மொழிகளோடு மறுவனார் மறுவாட்பார் வருவதுமில்லமடிகள் திருவனார் புகழ்ந்தேற்கும் திகழ் திருவாஞ்சியத்துறையில் ஒருவனார் அடியாரை ஊழ்வினை நிறைவிட்டார்கள். பார்வதி பதகே கரக மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாற்று வரைக்கும் இறைவா போற்றி போற்றி. திருத்தலத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் ராஜராஜ குருக்கள் மாமா அவர்கள் அடியேனும் இப்பொழுது உங்களுக்காக வித்தியாசமாக இந்த வீடியோ காட்சி நன்றி. என்ன நண்பர்களே, ஆன்மீக அன்பர்களே, வீடியோ முழுசாக பார்த்தீங்களா? அம்பாளையும் சுவாமியும் தரிசனம் பண்ண திருப்தி இருக்கா? அதற்கு மேலே அந்த இன்னொரு தாயார் உங்களுக்கு வள்ளிக்கண்ணு அப்படிங்கிற அம்மா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, கவனிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ஸ்தலம் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தலம். வாழ்க்கையில் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இது போன்ற இன்னும் நிறைய வீடியோக்கள் வர இருக்குது. அதற்கு உங்கள் ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.